வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 18 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஹாஃபிசா மற்றும் மான்ஜாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். போலகாத் மற்றும் உம்மத்தாத் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. எந்த மாநிலத்தின் நடனம்? காஃபா மற்றும் போகாடா, மகாராஷ்டிரா. எந்த மாநிலத்தின் நடனம்? சவாரி மற்றும் ராணப்பா, ஒடிசா. பாரத ரத்னா விருது 1992ஆம் ஆண்டு அபுல் கலாம் ஆசாத், ஜிஆர்டி டாடா, சத்யஜித் ரேக்கு கொடுத்திருக்காங்க. மகாபுருஷ சம்பிரதாயாவை நாம்தே நிறுவியிருக்காங்க. துணை ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதியின் பதவி நீக்கம் முன்னுரை அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 74 வரைக்கும் காட்லி ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு மெத்தட் அடிப்படையில் நடந்துச்சு. பகுதி 14 நம்ம இந்திய அரசியலமைப்பு யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகளை சொல்லியிருக்காங்க. தானா பகத் இயக்கம் 1914 இருந்து 20 வரைக்கும் சோட்டா நாக்பூர் பகுதியில ஜாத்ரா பகத் தலைமையில ஓரன் பழங்குடியினரால நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் பண்டிகை, ஷிக்கு உற்சவ். இன்னைக்கான திட்டம் PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் அத்துல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. PM குசும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. பிரதமர் ஷரம் யோகி மந்தன் யோஜனா தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாத்தா ஆய் சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. 2025ஆம் ஆண்டு கென்டன் ஆர் மில்லர் விருதை பெற்றவர் யார்? சோனாலி கோஷ். தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV, ஹெப்படைட்டிஸ் B, சிஃபிலிஸ் பரவுவதை 3 மடங்கு ஒழித்த உலகின் முதல் நாடு எது? மாலத்தீவு. EPF தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்கான விஸ்வாஸ் திட்டத்தை தொடங்கியவர் யார்? மன்சுக் மாண்டவியா. இந்தியா எந்த நாட்டுடன் முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஆஸ்திரேலியா. இந்தியாவின் முதல் மனநல தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? தீபிகா படுகோன். இந்தியாவின் முதல் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு பயிற்சி மையம் எங்கு நிறுவப்பட்டது? உத்தரப்பிரதேசத்துல ஜர்ஹரா அப்படிங்கிற பகுதியில இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் AI நகரம் லக்னோ. இந்தியாவில் ஆமை பாதுகாப்பு காப்பகத்தை அமைத்த முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். NSDC சர்வதேச அகாடமி கிரேட்டர் நோய்டா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பயோபாலிமர் ஆலை லக்கிம்பூர் கீரில அறிமுகமாயிருக்கு. இந்தியாவின் முதல் விஸ்டடன் ஜங்கிள் சஃபாரி ரயில் உத்தரப்பிரதேசத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம் காசியாபாத். 75வது பிரதான் மந்திரி திவ்யாக்ஷா கேந்திரா உத்தரப்பிரதேசத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேலின் மிக உயர்ந்த குடிமை விருதான இஸ்ரேலிய ஜனாதிபதி பதக்கம் பெற்றவர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். திரௌபதி முர்மு போர்ச்சுகல் நாட்டுல இருந்து சிட்டிக் ஆஃப் ஆனர் விருது வாங்கி கௌரவப்படுத்திருக்காங்க. ஃபிஜியோட ஹையஸ்ட் உயர்ந்த விருது மதுசூதன் ராய் வாங்கியிருக்காரு. பூவன் பிரபு வேர்ல்ட் ஜூனியர் அசோசியேஷன் மெடல் ஆஃப் ஆனர் விருது வாங்கின முதல் இந்திய வக்கீல். உலகின் முதல் நீருக்கடியில் நேர்காணலை நடத்திய சுரங்கால் வெப்ஸ் எந்த நாட்டின் ஜனாதிபதி? பலாவ். இவரு லைஃபை டெக்னாலஜி, வைஃபை இல்ல லைஃபை டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய லைட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த இன்டர்வியூ நடத்தி முடிச்சிருக்காங்க. விலங்கினங்களின் முழுமையான பட்டியலை தயாரித்த முதல் நாடு இந்தியா. உலகின் முதல் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ரூமி 1. உலகின் முதல் வேகமாக சார்ஜ் செய்யும் மின்பஸ் வீர் மகா சம்ராட் பெங்களூர்ல அறிமுகமாயிருக்கு. உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடி பல்கலைக்கழகம் ஆதி சமஸ்கிருதி. எந்த நாடு அதன் மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஏவுகணையான ஹுவாங்சாங் 20 வெளியிட்டது? வடகொரியா. துருக்கி டோங்கார் சொன்கார் ட்ரோன்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்கா டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, டைஃபோன் ஏவுகணை, ஹில்ஃபயர் ஏவுகணை. ரஷ்யா புரோவெஸ்னிக் அணுசக்தி இயங்கும் குரூஸ் ஏவுகணை, இஸ்ரேல் ராம்பேஜ் ஏவுகணை. உக்ரைன் பிளமிங்கோ குரூஸ் ஏவுகணை, சப்சன் ஏவுகணை. EY இந்தியா எந்த நிறுவனத்துடன் இணைந்து AI திறன்கள் பாஸ்போர்ட் என்ற இலவச ஆன்லைன் AI பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? மைக்ரோசாஃப்ட். டெல்லி எய்ம்ஸ் AI அடிப்படையிலான மனநல திட்டம் நெவர் அலோன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. செபி வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க ஸ்வகாட் F1 கட்டமைப்பு. ICAR விவசாய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக மேத்ரி 2.0 திட்டம். அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை அறிவியல் ஆராய்ச்சியை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதற்காக சரள் கருவி.
இந்திய விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸை அறிவித்த பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளின் பெயர் என்ன? மிஷன் திருஷ்டி. 2026 இந்த மிஷன் திருஷ்டின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் வந்து அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. உலகின் முதல் மல்டி சென்சார் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் கேலக்ஸி நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சூரிய விண்வெளி ஆய்வு திட்டம் ஆதித்யா எல்1 PSLV C57 அறிமுகமாயிருக்கு. இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் NVS-02 GSLV-F10 அறிமுகமாயிருக்கு.